ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப்பில் இன்னொரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது நியூ கோர்ஸ் ஃபியூச்சர் அப்டேட். லாஸ்ட் வீக் தான் என்னுடைய சேனலில் இந்த நியூ கோர்ஸ் ஃபியூச்சர் வந்தது. உங்கள் சேனலில் இதை செக் பண்ணுங்கள், இருந்தால் ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். இந்த கோர்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுவது என்பதை இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம். கோர்ஸ் க்ரியேட் பண்ணுவதற்கு ஒரு வீடியோ போதுங்க. நான் 3 லாங் 6 ஷார்ட்ஸ் சேர்த்து 2 கோர்ஸ் தனித்தனியாக க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆடியன்ஸு கோர்ஸ் லிங்க்கை ஓப்பன் பண்ணும்போது எப்படி ப்ளே ஆகுது என்பதையும் லைவாக இந்த வீடியோவில் டெமோ பண்ணியிருக்கேன். நியூ கோர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஹோம் பேஜில் ஷோ ஆகாது. நாம் தான் மேனுவலாக ஆட் பண்ணணும். அதையும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ண வீடியோவிலிருந்தும் வீடியோஸை ஆட் பண்ணி கோர்ஸ் க்ரியேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா புது வீடியோஸ் அப்லோட் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் கோர்ஸுக்கு க்ரியேட் பண்ணலாம். வீடியோஸை எப்போதும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சீக்வன்ஸை அரேஞ்ச் பண்ணுங்கள். அதாவது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணி வீடியோஸு கோர்ஸ் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோஸ் கண்டினியூஸாக ப்ளே ஆகும். கோர்ஸில் எப்போதும் வேல்யூபிள் கண்டென்ட் ஆட் பண்ணுங்கள். வாட்ச் டைம் பூஸ்ட் ஆகும். ஒவ்வொரு கோர்ஸுக்கும் மினிமம் 5 days கேப் விட்டு க்ரியேட் பண்ணுங்கள். அப்படி செய்தீங்கன்னா யூடியூப் ஆல்கோ நம்ம சேனலை பெட்டராக புஷ் பண்ணோம். இந்த ஃபீச்சரை தற்போது கம்ப்யூட்டரில் மட்டும்தான் அவைலபிள். மொபைலில் இன்னும் இது வரவில்லை. ஒரே டைட்டில், ஒரே டெஸ்கிரிப்ஷன் 3 வீடியோக்கும் காமனாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கோர்ஸ் க்ரியேட் பண்ணினா உங்களுடைய ஓல்டு வீடியோஸ்க்கும் புதிய ரீச் கிடைக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனல் நான் ஓப்பன் பண்ணிட்டேன். அந்த கோர்சஸ் காலத்தை கிளிக் பண்ணுறேன். இந்த இடத்துல பாருங்கள் எம்டியாக இருக்குது. இது வரைக்கும் எந்த கோர்சஸும் நான் க்ரியேட் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைமாக கோர்சஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ரைட் சைடில் டாப்பில் தெரிகிற ப்ளஸ் மார்க் க்ரியேட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே ஒரு ட்ராப் டவுன் வரும். அதில் நியூ கோர்ஸ் காலத்தை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல டைட்டில், டெஸ்கிரிப்ஷன், வீடியோஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். ஏற்கனவே டைட்டில், டெஸ்கிரிப்ஷன்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை காப்பி பண்ணி அப்படியே இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். வீடியோஸும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஈஸியாக அப்லோட் பண்ணுறதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்கேன். டைட்டில், டெஸ்கிரிப்ஷன் நீங்கள் கிளியராக கொடுங்க. அதை டெஸ்கிரிப்ஷன் ஹேஷ்டேக் அண்ட் கீவேர்ட்ஸை ஆட் பண்ணுங்கள். வீடியோஸ் நம்பர் 1 டைப் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு வீடியோஸ் செலக்ட் பண்ணுறேன். வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ டன்னு கொடுத்துட்றேன். இந்த இடத்துல ஆட் ஆகிடுச்சு. ஆட் ஆனோடனே க்ரியேட் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். க்ரியேட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கோர்ஸ் க்ரியேட் ஆகிடும். ஸோ 3 வீடியோஸும் கோர்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை ப்ரெஸ் பண்ணோடனே இந்த 3 வீடியோவும் ஒரே வீடியோ லிங்க்கை ஜென்ரேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோவுக்கும் நான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதே மாதிரி ரைட் சைடில் தெரிகிற ப்ளஸ் மார்க் க்ரியேட் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னு ட்ராப் டவுன் வரும். அந்த ட்ராப் டவுன் கீழே இருக்குது பாருங்கள், நியூ கோர்ஸ். அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா இந்த பேஜ் வரும். இதில் டைட்டில், டெஸ்கிரிப்ஷன் வீடியோஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். ஏற்கனவே இந்த ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு தனியாக நான் டெஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான கீவேர்ட்ஸு, ஹேஷ்டேக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். அதை அப்படியே காப்பி பண்ணி அந்த இடத்துல பேஸ்ட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோஸ் செலக்ட் பண்ணுவேன். அந்த வீடியோஸ் ஈஸியாக அப்லோட் பண்ணுறதுக்காக ABCDEFன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோஸ் இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஒரு வீடியோ வச்சு நம்ம க்ரியேட் பண்ணலாம். நான் 3 லாங் வீடியோவும் 6 ஷார்ட்ஸ் வீடியோவும் ஃபர்ஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். எதனால் நம்மளுக்கு வாட்சிங் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இதன் மூலம் நம்மளுக்கு ஆடியன்ஸு நம்மளுடைய இந்த வீடியோ லிங்க்கை கிளிக் பண்ணாங்கன்னா கண்டினியூஸாக நம்ம வீடியோஸ் தான் ரன் ஆகும். 6 வீடியோஸும் ரன் ஆன பிறகு தான், ப்ளே ஆன பிறகு தான் நெக்ஸ்ட்டு இன்னொருத்தருடைய வீடியோ அந்த இடத்துல நெக்ஸ்ட்டு வரும். அதனால் நம்மளுக்கு வாட்சிங் ஹவர்ஸ் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். இப்போ ஃபர்ஸ்ட்டு 6 வீடியோஸ் நான் இங்கே செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணோன்னா டன்னு கொடுத்துடணும். அந்த இடத்துல 6 ஷார்ட்ஸ் வீடியோ நான் செலக்ட் பண்ணிட்டேன். டன்னு கொடுக்குறேன். டன்னு கொடுத்தோன்னே இந்த இடத்துல ஆட் ஆகிடுச்சு.
இப்போ வந்து கோர்ஸ் க்ரியேட் பண்ணும். அதுக்கு க்ரியேட்ன்ற பட்டன் வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ கோர்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் வந்து பேக்குன்ற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். எதனாலன்னா 6 வீடியோஸும் சேர்ந்து ஒரே வீடியோ லிங்க் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த இடத்துல பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு வந்து ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு கோர்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. செகண்ட் வந்து லாங் வீடியோக்கும் கோர்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த 3 டாட்ஸ் இருக்குது பாருங்கள், அதை வந்து ப்ரெஸ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதில் வந்து பென்சில் மார்க் வந்து டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்க்கலாம், எடிட் பண்ணலாம். இது இந்த வீடியோஸை நீங்கள் வந்து என்னென்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணி இதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து அனாலிசிஸ் பார்க்கலாம். இது கமெண்ட் செக்ஷனு வீடியோஸு ப்ளே ஆகும். இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கெட் ஷேர் லிங்க்னு வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக அது காப்பி ஆகிடும். அது கெட் ஷேர் லிங்க்கை கிளிக் பண்ணவே லிங்க் வந்து காப்பி ஆகிடும். நெக்ஸ்ட்டு பேஜில் வந்து நான் வந்து அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தோன்னா நம்மளுடைய கோர்ஸ் ஃபஸ்ட்டு கோர்ஸ் 3 வீடியோ வந்து கோர்ஸ் இங்கே வந்துடுச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு கோர்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் டைட்டிலில் பாருங்கள் நம்பர் 1 நம்பர் 2ன்னு வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் பாருங்கள். நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ 3 வீடியோ இங்கே வந்து ஒரு கோர்ஸாக க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ரைட் சைடில் பாருங்கள் கம்ப்ளீட் யுவர் கோர்ஸஸும் வந்து 3 வீடியோஸும் இருக்குது. ஒன்ஸ் ஆடியன்ஸ் நம்ம இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாங்கன்னா நம்ம வீடியோ தான் ரன் ஆகும். நம்ம வீடியோ முடிஞ்ச பிறகு தான் இன்னொருத்தரோட வீடியோ வந்து ப்ளே ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த கோர்சஸ் வந்து நம்மளுடைய ஓம் டேப்பில் வந்து ஆட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து கஸ்டமைசஸ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்கள். கஸ்டமைஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ப்ரோஃபைல் ஓம் டேப்னு இருக்குது. இந்த ஓம் டேப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து வீடியோஸு, ஷார்ட் வீடியோஸு, க்ரியேட் ப்ளேலிஸ்ட்டு, போஸ்ட்டு எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். நம்ம என்ன பண்ணுறோமோ அப்படியே இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். ஆனால் இந்த கோர்சஸ் மட்டும் இங்கே வந்து கோர்சஸ் வீடியோஸ் வந்து இங்கே ஆட் ஆகுது. நம்ம தான் மேனுவலாக இங்கே வந்து ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஆட் செக்ஷன் இருப்பாங்க, அதாவது லே அவுட்டுக்கு நேராக அந்த ஆட் செக்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து சிங்கிள் ப்ளேலிஸ்ட்டுன்னு ஒன்று வரும். பேஜ் பண்ணிங்கன்னா சிங்கிள் ப்ளேலிஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து லாங் வீடியோஸை வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இங்கே கீழே வந்துச்சு பாருங்கள், 3 வீடியோஸ் ஆட் ஆகிடுச்சு. ரைட் சைடில் தெரியுத பப்ளிஷ், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஹோம் டேப்பில் ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து இப்போது ஆட் செக்ஷனில் நான் ஆட் பண்ண போகிறேன். அதே மாதிரி சிங்கிள் ப்ளேலிஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். அந்த ஷார்ட்ஸ் கோர்ஸை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே இந்த 6 வீடியோஸை வந்து ஷார்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு. ரைட் சைடில் பப்ளிஷ், அதை கிளிக் பண்ணிங்கன்னா கோ டு சேனல் வரும். அந்த கோ டு சேனலில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ அதை வந்து நான் கிளிக் பண்ணுவேன். இப்போது கோ டு சேனல் கிளிக் பண்ணோடனே டேரெக்டாக நம்மளுடைய ஹோம் டேப்பில் போய்டும். ஹோம் டேப்பில் போனால் இந்த கோர்சஸ் காலை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுடைய கோர்சஸ் வந்து ஆட் ஆகிடும். ஒன்ஸ் யாராவது நம்மளுடைய சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்தாங்கன்னா அந்த கோர்சஸ் கால் இங்கே இருக்கும். அதை ப்ளே பண்ணாங்கன்னா கண்டினியூஸாக நம்ம அதிகமாக ப்ளே வந்துன்னு இருக்கும். நம்மளுக்கு வாட்சிங் ஹவர்ஸ் இது மூலம் நம்மளுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.